இல்லை ஆக்சுவலாக உண்மையிலே வந்து அந்த நிறுவனம் பட நிறுவனத்தினுடைய எத்தனையோ படம் தயாரிச்சிருக்காங்க, எத்தனையோ படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கெரியர்லேயே ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அஜித்தோட மங்காத்தா தான். காமனாக சினிமாவை நேசிக்கிறவங்க அந்த படம் குறிப்பாக மங்காத்தா அதோட அந்த ட்விஸ்ட் அதோட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கும் வந்து அது வந்து எவர் கிரீனாக இருக்கிறதுனால ஓடும். அவர் வந்து இந்த கரூர் விஷயத்துல கூட எந்த தலைவனும் தன் தொண்டை செத்து போறதை விரும்ப மாட்டார் தான் சொல்லியிருக்காரு. இந்த மரமண்டை, இந்த மங்குனி, இந்த தற்குறி இது என்ன சொல்லுதுன்னா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசுது. அதான் அடிப்படையில் அறிவு இருக்கிறவன் இப்படி பேச மாட்டான். எத்தனையோ தோல்வி படங்கள், எவ்வளோ கேவலமான படங்கள். ஆரம்ப காலத்தில் அவர் என்ன கிளாமரா தான் நடிச்சாரு. பொம்பளைங்க தான் கிளாமரா நடிப்பாங்க, பெண்கள் நடிகைகள் தான் கிளாமரா நடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இவரே கிளாமரான ஆர்டிஸ்ட் தானே, இவர் பேரே வேற மாதிரி தானே சொல்லுவாங்க. சார், சமீபத்தில் மங்காத்தா திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் வந்து ஏற்கனவே போட்டு அடித்த படம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் சன் டிவிலையும் கேடிவிலையும் மாற்றி போட்ட அடித்த ஒரு படம். ஆனால் மிகப்பெரிய அளவில் வந்து வசூலாயிருக்கு அப்படின்ற சொல்கிறாங்க. அது நீங்கள் கவனிச்சிங்களா? அதை இல்லை ஆக்சுவலாக உண்மையிலே வந்து அந்த நிறுவனம் பட நிறுவனத்தினுடைய எத்தனையோ படம் தயாரிச்சிருக்காங்க, எத்தனையோ படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கெரியர்லேயே ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அஜித்தோட மங்காத்தா தான். ஆனால் அந்த படத்தை புதுப்படம் மாதிரி அவங்க பில்டப் பண்ணியிருக்காங்க. அது வந்து மக்கள்கிட்ட நல்லாவே ரீச் ஆகிருக்கு. அவங்க போட்ட ட்ரெய்லராக இருக்கட்டும், டீசராக இருக்கட்டும், ப்ரீ புக்கிங் வந்து அவ்வளோ நல்லா போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 350 தேட்டர்லேருந்து ஒரு 400 தேட்டர் வரைக்குமே அந்த படம் வந்து பெரிய லெவலில் ஒரு பெரிய ஓப்பனிங். அது புதுப்படம் மாதிரியே. இப்போ சமீபத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் படையப்பா எப்படி ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துச்சோ, அந்த படம் வெற்றியை கொடுத்துச்சுன்னா ஏன்னா அந்த படம் 25 வருஷத்துக்கு அப்புறம் வருது. அந்த படத்தை தேட்டர் டிவிலே 2 முறை தான் பார்த்துருக்கோம். நம்ம டிவிலையும் போடல, எந்த ஓடிடிலையும் கிடையாது. அப்போ இந்த ஜென்சி கூட்டத்துக்கு ரஜினிகாந்தோட அந்த பழைய அந்த வீரியம் தெரியாது. அவங்க எல்லாம் கொண்டாடினாங்க. 6லேருந்து 60 வரைக்கும் கொண்டாட்டமாக இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி அஜித்துக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும். சமீபத்தில் அட்டகாசம்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் ரீரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தேட்டர் தான், இந்த அளவுக்கு பெரிய மாசெல்லாம் ரிலீஸ் பண்ணலை. அந்த படத்துக்கும் அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு. சில தேட்டர் போட்ட எல்லா தேட்டர்லையும் நல்ல வந்து கலெக்ஷன் கொடுத்துச்சு. இது வந்து அவர் இப்போ அதிகமாக பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படையப்பா நல்ல வசூல், அப்புறம் விஜயோட கில்லி நல்ல வசூல், ரீரிலீஸில் நல்ல வசூல் பெற்ற படங்கள் இது. இதையெல்லாம் மிஞ்சுகிற அளவுக்கு நிச்சயமாக இந்த படத்தை கொண்டு வரணுன்ட்டு தான் அந்த சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து அவ்வளோ தூரம் அவங்க பயங்கரமாக வேலை செய்கிறாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா ஆடியன்ஸோட ரிப்போர்ட் தான். நீங்கள் இன்னைக்கு வந்து ஆடியன்ஸு அஜித்துக்கு எப்பவுமே ஒரு தனி ஃபேவரான ஆட்கள் இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. என்ன காரணம்னா எதையும் மனசில் வச்சுக்க மாட்டார், பட்டுன்னு சொல்லிடுவார். அந்த அடிப்படையில் அஜித்துக்கு ஒரு பெரிய லெவலில் அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அது நிச்சயமா இந்த மங்காத்தா மூலமாக மீண்டும் ப்ரூவ் பண்ணுவார் அஜித்னு மட்டும் நம்ம நம்பலாம். எப்படினாலும் அஜித் படம் வந்து பெருசாக இருக்குங்க, அவ்வளோதான். அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் அஜித் ரசிகர்கள் காமனாக சினிமாவை நேசிக்கிறவங்க அந்த படம் குறிப்பாக மங்காத்தா அதோட அந்த ட்விஸ்ட் அதோட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கும் வந்து அது வந்து எவர் கிரீனாக இருக்கிறதுனால ஓடும். இல்லை சார், மங்காத்தா திரைப்படம் வரன்னைக்கு தான் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னாரு. அப்புறம் கேட்ட ஒரு ட்ராமா பண்ணிட்டு வந்து நாங்கள் இவருக்காக வழி விடுறோம் அவருக்காக வழி விடுறோம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு. படத்தை பார்க்க தான் தமிழ்நாட்டு மக்கள் ரெடியாக இருக்காங்களா? இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வந்து இப்போ அவர் தயாரிப்பாளர் தானு வந்து என்ன பிளான் பண்ணியிருப்பாருன்னா, இப்போ ஜனநாயகன் வரல, இப்போ விஜய் ரசிகர்களுக்கு ஒரு படம் கொடுக்கலாம் நம்ம அப்படின்னு முடிவு பண்ணி தான் பொங்கலுக்கு வரேன்னு முதல்ல பிளான் பண்ணாரு. அப்புறம் இல்லை பொங்கலுக்கு வந்து பராசக்தி வருது, அது வருது, இது வருது அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அவர் இல்லை நம்ம வேற தேதி வருவோம்னு சொல்லிட்டு 23 எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா மறுபடியும் அஜித் விஜயினுடைய மோதல் வரப்போகுது, ரீரிலீஸ் 2 படம் வரப்போகுது அப்படின்னாங்க. இதுக்கு இடையில தேட்டருக்காரங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, சார் தயவு செய்து நீங்க தப்பா நினைக்காதீங்க, எங்களால் தேட்டரை ஒதுக்க முடியாது. அவங்க நிறைய தேட்டர் வச்சிருக்காங்க, தேட்டர் போடுறாங்க. எங்களுக்கு வந்து திரௌபதி 2 வருது, அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில படங்கள் வருது, இப்போ ஹாட் ஸ்பாட் 2 வருது, புது படங்கள் வருது, சின்ன சின்ன படங்கள் வருது, இதுக்கு நாங்கள் ஒதுக்கி ஆகணும். அதனால கொண்டாடாதீங்க. ஒருவேளை தேட்டர் கம்மியாக கொடுத்து சிக்கலாகி போச்சுன்னா அது ஒரு பெரிய தேவையில்லாத சிக்கலாயிடும். இன்னொரு விஷயம், விஜய் அரசியலுக்குள்ள வந்த பிறகு சினிமாவில் இருக்கிற பலரும் தயங்கி தான் நிற்பாங்க. ஏன்னா ஆட்சி இப்போ இருக்கிறது அவருக்கு வந்து அவங்க விரும்பாத ஆட்சியாக அவங்க பார்க்குறாங்க. ஆனால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவும் பார்க்குற மாதிரி தெரியல எனக்கு. அவர் வந்து இந்த கரூர் விஷயத்துல கூட எந்த தலைவனும் தன் தொண்டை செத்து போறதை விரும்ப மாட்டார் தான் சொல்லியிருக்காரு. இந்த மரமண்டை, இந்த மங்குனி, இந்த தற்குறி இது என்ன சொல்லுதுன்னா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசுது. அதான் அடிப்படையில் அறிவு இருக்கிறவன் இப்படி பேச மாட்டான். அவர் வந்து முதிர்ந்த அரசியல்வாதி, பல பேர்கிட்ட பார்த்து வந்து நிறைய அரசியல் கத்துக்கிட்டு வந்திருக்காரு. நினைச்ச உடனே முதல்வராக உட்காரல. பனையூர் பங்களால வந்து கார் ஏறின உடனே செஞ்சாதி கோட்டையில கதவு திறந்து போய் சீட்டு காலியா இருக்கு போய் முதல்வர் நாற்காலில் உட்காரணும்னு ஆசைப்படலை.
அப்படியே கடந்து வந்தார். அவங்க அப்பா சாகர வரைக்கும், கருணாநிதி அவர்களுடைய மறைவு வரைக்கும் நினைவு தப்பி போன பிறகு கூட அவர் தலைவராக ஆகல. மரணத்துக்கு பின்னாடி தான் அவர் வந்து முதல்வராக மாறுகிறார். அதுவும் இப்போவும் மக்கள் தான் முதல்வராக அவரை கொண்டு வந்திருக்காங்க. அது அடிப்படையில் புரியாத தற்குறி மங்குனி கும்பல் என்ன சொல்லுதுன்னா ஏதோ மன்னர் ஆட்சின்னு பேசுது. இந்த அடிப்படை அறிவிலிகள் தான் யாருங்க? விஜய் நடிகர் தானே அவரு. அவருக்கு என்ன அரசியல் பின்புலம் இருக்கு? நடிப்பு தான் இருக்கு. மக்கள்கிட்ட போய் இது வரைக்கும் ஒத்த பைசா எடுத்து செலவு பண்ணது கிடையாது. பண்ணது பூரா ஸ்பான்சர்ஷிப். ஆனா முதல்வர் நாற்காலி மட்டும் வேணும். எடப்பாடி கூட எங்க இருந்து வந்திருக்காரு? அடிப்படையில இருந்து வந்திருக்காரு. நமக்கு மாறுபட்ட கருத்து நிறைய இருக்கு அவர் மீது. ஆனாலும் அவரும் முதல்வர் நாற்காலியில உட்கார்ந்து இருக்காருல்ல. அடிப்படையில போராடி போராடி படிப்படியா வளர்ந்து சின்ன சின்ன பதவிகளில் வந்து எம்எல்ஏ ஆகி, அதுக்கப்புறம் எம்பி ஆகி, அதுக்கப்புறம் வந்து அமைச்சராகி, இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர். அவரை கூட ஏத்துக்கலாம் அரசியல்வாதின்னு. உனக்கு என்ன தெரியும்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெரும்பாலும் சொல்ற வார்த்தை, விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவர் அரசியல்வாதி அல்ல, அரசியலுக்கு பிடிச்ச வியாதி. இல்லை சார், கில்லி தான் வந்து வசூல் அதிகம், கில்லி தான் வந்து வசூல் அதிகம், கில்லி வசூல்லாம் தாண்டவே தாண்டாது மங்கத்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானுங்களே. இல்லை அது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. அவங்க ஹைப் ஏற்றுவாங்க, எல்லாமே அப்படிதான் பண்ணுவாங்க. இன்னைக்கு ப்ரீ புக்கிங்லேயே வந்து ஒரு பெரிய வசூல் வந்திருக்குது. எது? நம்ம மங்காத்தா, அஜித்தோட மங்காத்தா ப்ரீ புக்கிங்லேயே. இதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி மங்காத்தாவை டிவியில் பலமுறை பார்த்துட்டோம். அந்த சன் டிவியில் பலமுறை போட்டாங்க, கேடிவியில் பலமுறை போட்டாங்க, ஓடிடியில் பார்க்க முடியும், எல்லா இடங்களும் இருக்குது. ஆனாலும் இப்போ ஏன் ப்ரீ புக்கிங்கில் இவ்வளோ டிக்கெட் புக் பண்ணுறாங்கன்னா, பெரிய ஸ்கிரீனில் அஜித்தை பார்க்கணும்னு விரும்புகிற ஜென்சி கூட்டம் இருக்குல்ல, இவங்களுக்கு அஜித்தினுடைய அந்த மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கை அவங்க பார்க்க விரும்புகிறாங்க. நீங்கள் இப்போ எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்குன்றதை இன்னைக்கு முடிவு பண்ண முடியாது. நம்ம இன்னும் அது ஒரு வாரம் போகணும். அதுக்கப்புறம் தான் அதோட ஒரிஜினல் கலெக்ஷன் ரிப்போர்ட் தெரிய வரும். அப்போ நிச்சயமாக நீங்கள் சொல்கிற இந்த போட்டியில் யார் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்க முடியும். பொறுத்திருப்போம் நம்ம. ஏன்னா எப்பவுமே எந்த படம் வந்தாலும் இப்போ இன்னைக்கு வந்து சின்ன படங்களாக தான் வருது. பெரிய பிக் படம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அஜித் படம் தான். அதனால அஜித் படத்தை நிச்சயமாக எல்லாரும் கொண்டாடுவாங்க. அதோட கலெக்ஷன் நிச்சயமாக பெருசாக தான் இருக்கும். இல்லை சார், இந்த ரீலீஸ் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ரஜினி படங்கள் தான் நிறைய ஆகும். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் படங்களாகும், ரஜினி படங்கள் ஆகும். கமல்ஹாசன் படம் கூட ரொம்ப ரேர், ரிலீஸ் ஆனால் பெருசாக போகிறது கிடையாது. ஆனால் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை நடிகர்கள் அஜித், விஜய் இவங்க படங்கள் தான் வந்து அதிகமாக ரிலீஸ் ஆகுது. இது என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் ரஜினி படத்தோடு தான் இவர் போட்டி போடுறாரு. யார்? விஜய் அவர்கள். நீங்கள் வந்து ஏற்கனவே பாஷா படம் வந்து ரெக்கார்ட் பண்ணிச்சுன்னா உடனே நான் பாஷா படத்தை பீட் பண்ணுறதுக்காக ஒரு படத்தை இறங்குறேன், போயிட்டு தேட்டர் எங்கள் குரூப் எல்லாம் தேட்டர் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு பல்க் டிக்கெட் புக் பண்ணி ஒரு கலெக்ஷன் காட்டுறானுங்க. இது ஏன் வந்து ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்பவும் திருந்த மாட்டேன்றாரு? இல்லை அது வந்து அதுதான் மனப்போக்கு. என்னன்னா, நாம இருக்கிற இடத்துல நம்ம சில பேர் யோசிப்பாங்க, கல்யாண வீட்டுக்கு போனால் எனக்கு தான் மாலை விழணும், அப்புறம் துக்க வீட்டுக்கு போனால் எனக்கு தான் மாலை விழணும். துக்க வீட்டில் போய் எப்படி மாலை விழ முடியும்? மாலை நம்ம போனோம், நமக்கு மாலை போட்டால் என்ன ஆகும் நிலைமை அது. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதுவும் குறிப்பாக விஜய்க்கு எல்லா இடங்களிலும் நாம தான் நிற்கணும், நம்மளை மிஞ்சி யாரும் ஆள் இல்லைன்னு அவராக முடிவு பண்ணிக்கிட்டாரு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எத்தனையோ தோல்வி படங்கள், எவ்வளோ கேவலமான படங்கள். ஆரம்ப காலத்தில் அவர் என்ன கிளாமராக தான் நடிச்சாரு. பொம்பளைங்க தான் கிளாமரா நடிப்பாங்க, பெண்கள் நடிகைகள் தான் கிளாமரா நடிப்பாங்க சொல்லுவாங்க. இவரே கிளாமரான ஆர்டிஸ்ட் தானே, இவர் பேரே வேற மாதிரி தானே சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நடித்தவர் சில படங்கள் தான் அவரை காப்பாற்றி அடுத்த கட்டத்துக்கு மாத்துச்சு. அதுல நிச்சயமா நம்ம முருகதாஸ் சொல்லணும். அவரெல்லாம் நிறைய படங்கள் இவர் இப்போ துப்பாக்கிலாம் அவர் கொடுக்கலன்னா, அந்த படத்தெல்லாம் அவர் கொடுக்கலன்னா விஜய்லாம் காணாம போயிருப்பாரு. அப்ப நீங்க அடிப்படையில ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம மக்கள்கிட்ட என்னவா நிக்கிறோன்றத இவங்க சரியா புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஓ, நம்ம வந்து மக்கள்கிட்ட பெரிய ஆளா இருக்கோம், நம்ம இந்த இடத்துலயே நம்மளை தூக்கி உட்கார வச்சிருக்காங்க, அப்ப அடுத்தது நம்ம நேரா வந்து சிஎம் ஆயிடலாம், சிஎம் ஆன உடனே நம்ம பிஎம் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுவாங்க. பிஎம் ஆன உடனே மறுபடியும் ஒரு ஏஎம்னு ஒன்று வரும். என்னன்னா அதிகாலை. ஏன்னா கனவு இவங்க பார்த்துருப்பாங்கல்ல, பிஎம், அப்போ ராத்திரி சிஎம், அதெல்லாம் மத்தியான நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா காலையில் விடிஞ்சிடும்ல, கனவு கண்டிருப்பாங்க சிஎம் ஆயிட்டோம்னு. இன்னொரு உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு நான். நம்ம எஸ்எஸ்சி அண்ணனுக்கு கூட தெரியும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்சி வந்து அவர் எப்பவுமே விஜய் அவர்களை வந்து கூப்பிடுறது எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? சிஎம் கிளம்பிட்டாரா வீட்டிலேருந்து அப்படிதான் கூப்பிடுவார். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் நினைப்பாங்க. சீஃப் மினிஸ்டர் கிடையாதுங்க, செல்ல மகன். அவரை வந்து அப்படிதான் ஷார்ட் ஃபார்ம்ல அவர் அழைப்பாரு. எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க அப்பா அப்படிதான் விரும்புவாங்க. இப்ப நீங்க வந்து நாளைக்கு உங்க பையனை கூட செல்ல மகனை சிஎம்னு கூப்பிடலாம், தப்பே கிடையாது. ஆனா சிஎம்னா சீஃப் மினிஸ்டர் நீங்க நினைச்சுக்கிட்டா இல்ல மக்கள் நினைச்சுக்கிட்டா என்ன பண்ண முடியும்? அப்படி கூப்பிட்டவர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவரு அப்படி வளர்ந்து தன்னை சிஎம் ஆக்கணும்னு ஆசைப்பட்ட அப்பாவே எட்டி வச்சிட்டார். இன்னைக்கு அவங்க அப்பா கூட இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் விஜய்க்கு வந்திருக்காதுன்றது என்னை போன்றவருக்கு தெரியும்.
ஏன்னா எவன் ஒருத்தன் அப்பனை மதிக்கிறான்னு அவன் தான் வளருவான். அப்பனையே மதிக்கல, அம்மாவையும் மதிக்கல நீ யாரை மதிக்க போற? எப்பவுமே வந்து எல்லாம் தான் செய்யறதெல்லாம் சரின்னு சொல்ல முடியாதுமா. கூட இருக்கிற பல பேரும் உன்னை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. ஆதவ் என்னைக்கு உள்ள வந்தானோ அன்னைக்கே வந்து அமாவாசை புகுந்த வீடாகி போச்சு. இதை நான் சொல்லல அமாவாசைன்னு. அவங்க மருமக, அதாவது அந்த அந்த குடும்பத்துல அவங்க மச்சான் ஒருத்தர் இருக்கார். அவரு ஒரு கட்சி ஒன்று வச்சிருக்காரு பாண்டிச்சேரியில. அவர் சொன்ன வார்த்தை, எங்க குடும்பத்துல புகுந்த அமாவாசை இது, ஒரு ஆமை இது, இதால நாங்க பெரிய படாத பாடுபட்டு இருக்கிறோம். ஒரு ஏழ்ரை இவன், மோசடிக்காரன், மோசமானவன், தப்பானவன், என் தங்கச்சியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணா, ஒரு மோசடி பேர் வழி. இதெல்லாம் சொன்னது நான் இல்லை, ஆதவ பத்தி. யாருன்னா அவங்க மச்சான். அப்ப அப்படிப்பட்டவர் ஏற்கனவே திமுக இருந்தாரு. அங்க போய் மாப்பிள்ளைக்கும் மச்சானுக்கும் சண்டையை மூட்டி விட்டாரு, உதயநிதிக்கும் சபரீசனுக்கும். அங்க அடிச்சு பத்தி விட்டவொடனே விடுதலை சிறுத்தைகிட்ட வந்தாரு. அங்கேயும் திருமாவளவன்ட்ட 7.5 கூட்டம் பார்த்தாரு. அங்கேயும் அடிச்சு பத்தி விட்டவொடனே விஜய் கிட்ட வந்து சேர்ந்திருக்காரு. விஜய் கிட்ட உருப்படியா இருக்கிறாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல. இந்த சிபிஐ வழக்கு, 41 பேர் மரணம், இது எல்லாத்துக்கும் விஜய கொண்டு வந்து தேரை இழுத்து தெருவில் விட்டது ஆதவ் தான். A1 குற்றவாளி அவர் தான். ஆனா அவரால் இன்னும் நிறைய அடி வாங்க போறாரு விஜய். அது அடி வாங்கியும் திருந்தாதவரை தான் இருக்காரு அவர். இன்னும் புரியலையே. ஏன்னா அவரை மேடையில உட்கார வச்சுக்கிட்டு ஆதவ் வந்து காட்டு மிராண்டி மாதிரி மரக்கண்டவ மாதிரி பேசிட்டு இருக்காப்லையே. ஸோ இது வந்து அடிப்படையில் அரசியல் தெரியாதவங்க பண்ற வேலை. அரசியல் தெரிஞ்சவங்க நாகரிக அரசியல் பண்ணுவாங்க. இந்த நாகரிக அரசியல்னா அது எந்த கடையில எவ்வளவு விற்குது, கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்கக்கூடிய கும்பல் தான் தாவேகா கும்பல். இவங்களுக்கு புரிதலும் தெரியாது, அரசியலும் தெரியாது. அதனால இது சீட்டு கம்பெனி, அரசியல் கட்சியே கிடையாது. இல்லை சார், சினிமாவில் தான் வந்து ஸ்கேம் பண்ணிங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இல்லை நான் தான் வசூல் அதிகம், படத்து டிக்கெட்டே புக் பண்ணாமல் ஓவர்சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களே ஃப்ரீயாக கொடுத்துட்டு கணக்கு எழுதிடுவாங்க, இந்த டிக்கெட் வித்துருச்சுன்ட்டு. இந்த மாதிரி ஒரு தில்லலங்கடி வேலைகள்லாம் இவர் வந்து சினிமா துறையை விட்டு ஓய்ஞ்சிட்டாருன்னா சினிமா துறை நேர்மையாக இருந்திருந்தாலும் சார் அர்த்தம். அப்போ அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ ஒரு விஜய் போனால் இன்னொரு விஜய் வருவார். துறை அப்படிதாங்க இருக்கும். துறையில வர எல்லாருமே வந்து தப்பு பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து தப்பு பண்ற ஆட்களை அடிச்சு பத்தி விடுங்க. மக்கள் தான் முடிவு பண்றீங்க. பிடிச்சா அவனை கொண்டாடுங்க, பிடிக்கலையா தூக்கி போடுங்க. யார் தப்பு பண்ணாலும் நீ பண்றது தப்புன்னு சொல்லி பாருங்க, தப்பு பண்றவன் யோசிப்பான். ஆனா செய்ய மாட்டாங்களே, கண்மூடித்தனமா போறாங்களே. இன்னைக்கு பாருங்க, சினிமா விட்டு நான் வந்து அரசியலுக்கு போறேன்ட்டாரு. இந்த தற்கொலை கும்பல் கண்ணை மூடிக்கிட்டு முன்னாடி என்ன வருதுன்னு தெரியாம ஓடுதுங்க. அவன் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு கார் போயிட்டு இருக்கு. அந்த காரை நான் ஃபாலோ பண்றேன், பின்னாடியே போய் செல்ஃபி எடுக்கிறேன்னு போய் கீழே விழுந்து கிட்டத்தட்ட 22-30 பைக்கு முட்டி மோதி ஒரு பொண்ணு மண்டை உடைஞ்சுது, முதுகெலும்பு உடைஞ்சு போச்சு. அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? நடிகன்பா. நடிகனை நீங்க என்னவா பார்க்கணும்னா, ஒண்ணு அவங்க ஊருக்கு வந்தா வேடிக்கை பாருங்க, பின்னாடியே விரட்டிட்டு போகாதீங்க. விரட்டிட்டு போய் என்ன சாதிக்க போறீங்க? அவருக்கும் அடிப்படையில் அறிவில்லை, அவரை பின்பற்றுகிற அந்த ரசிகர்களுக்கும் அடிப்படையில் அறிவில்லை. வேற என்ன சொல்ல முடியும்? இதுல வந்து சினிமால அவர் போயிட்டாருன்னா இடத்த பிடிக்க ஆள் இல்லை அப்படிலாம் கிடையவே கிடையாது. யாராவது ஒருத்தர் வருவாங்க, மாறிக்கிட்டு சினிமா இருக்கும், சினிமா அங்கேயே தான் இருக்கும். வருகிறவர்கள் அந்த ஸ்டேஜில் வந்து ஏறிட்டு அவங்க டைம் முடிஞ்சவொடனே டேர்ன் முடிஞ்சவொடனே மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க. சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம், நாம் தொடர்ந்து பயணிப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ, நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.